கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ டாம் கரன் ரிப்ளேஸ்மெண்ட் வீடியோ தான். ஸோ அவருக்கு பதிலாக உள்ள வரப்போகிற ஒரு பிளேயரை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஆர்சிபிக்கு ஒர்த்தான பையா இருக்குமா, அப்படியே வந்தாலும் 11ல் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்படியேக்குள்ளே போகலாம். ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். கொஞ்சம் சைலண்ட்டாகவும் இருப்பார், அதுக்கு தகுந்த மாதிரி துருதுருன்னு இருப்பார், விளையாட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவருடைய விளையாட்டு வாழ்க்கையிலேயே விளையாண்டு. ஸோ 2-3 மாசமா கையங்கால வச்சுட்டு ஒரு கம்மனே இருக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அம்பையர் கூட ஒரு வம்பு பண்ணிட்டு வெளியில போய் உட்காந்தாரு. அதாவது 3 மேட்ச் வெளியில விளையாடக்கூடாதுவேன், ஸோ உள்ள வந்து விளையாடக்கூடாது, தயவு செஞ்சு வெளியில உட்கார வைங்க, பிச்சில் ஓடக்கூடாது அப்படின்னு சொன்னா பிச்சில் தான் ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிபிஎல்ல அவருக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியில உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த அடுத்த மேட்ச் அப்படிங்கிறத நல்லா பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் காலை உடச்சிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ லெக்ல இன்ஜுரி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 மாசம் ரெக்கவரி பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் குணமாயி எந்திரிச்சு நடக்கிறக்கே பார்த்தோம் அப்படின்னா 3 மாசம் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன், அது மட்டும் இல்லாமல் பவுலிங் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பேட்டிங் ஆஃப்கோர்ஸ் அவருக்கு வந்துட்டு லெக் மூவ்மெண்ட் எல்லாமே ஆடிக்கலாம், பட் இருந்தாலும் பவுலிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆகணுங்க. ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நடக்க மட்டும்தான் முடியும். ஃபுல் ஃப்ளோவில் வந்துட்டு இந்த பவுலிங் போர்டு வரான்னு கேட்டால் டவுட். அதனால கம்பல்சரி இந்த வாரம், அதாவது வந்துட்டு February 2nd வீக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா டாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா T20 போயிட்டு இருக்கு அண்ட் விமன்ஸ் IPL வருது. ஸோ இதனால வேற எதையுமே வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆர்சிபி மட்டும் இல்லாமல் எல்லா டீமும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் IPL உடைய ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே February 2nd வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக 1 வீக், அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி IPL பற்றின எல்லா அப்டேட்டுமே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 ப்ரொமோஷன் ஒரே டைமில் வர வேண்டாம். ஃபர்ஸ்ட் விமன்ஸ் IPL ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதே டைமில் பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ் IPL ஓட ஆடு, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை ஆர்சிபி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. சேம் டாம் கரன் மாதிரியே வேல்யூபிளாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒன்று ஜிமி நீசம். நான் நிறைய பேசிட்டேன், அவரை பற்றி பயங்கரமாக பேசியாச்சு. ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் பேட்ஸ்மேனுங்க, நல்லா பேட்டிங் பண்ணுவார். அதை தாண்டி பவுலிங் ஓரளவுக்கு சுமார் தான், டாம் கரனை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா போடுவார். ஆனால் பேட்டிங் எக்ஸ்ட்ரானரி. அதாவது இந்த மிச்சல் சாண்டனர், ஜிமி நீசம் 2 பேருமே சேர்ந்து பார்த்தோம்னா ஸோ கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போய் ஆல்மோஸ்ட் 1 ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு தோப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த பேட்டிங் எபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கிறீங்க, கொஞ்சம் பேட்டிங் ஹிட்டிங்கும் ஆடணும். ஸோ மில்லர் மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ நீசம் அப்படிங்கிறது நல்ல ஆப்ஷன். ஸோ இவரும் அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. அதை தொடர்ந்து ஃபில்டர் பண்ண இன்னொரு பிளேயர் யார் அப்படின்னா ஜேசன் ஹோல்டர். ஆக்சுவலாக போன வருஷம் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கு நடுவில் இந்த ஜேசன் ஹோல்டருக்கு மிகப்பெரிய சண்டையே நடந்துச்சு. ஆனால் ஆர்ஆர் கடைசி நேரத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஆர்சிபி ஜேசன் ஹோல்டரை வாங்கல. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுடைய அந்த பை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. மேபி டாம் கரன் இல்லை அப்படின்னா ஜேசன் ஹோல்டரை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் ஜேசன் ஹோல்டரை நீங்கள் பேட்டிங்க்கு பார்க்க முடியாது, பவுலிங் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சுங்க. நீங்கள் முதல்ல இருந்த ஹோல்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல டெபியூட் பண்ணும்போது, வெஸ்ட் இண்டீஸில் ஃபினிஷராக ஆடும்போது, வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நின்ன இடத்துலேருந்து தூக்கி வெளியில் வீசுவார். எப்படி ஒரு டாரன் சமி அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாரோ அதை விட பெட்டராகவே ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 18 பாலுக்கு 35-40 அந்த மாதிரி ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி வச்சிருந்தாரு. அவருடைய ஹைட்டுக்கு நின்ன இடத்துலேருந்து அடிச்சாலே எங்கேயோ போயிடும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. மேபி ஒரு நல்ல பவுலராக இருப்பார், நல்ல டெட் பவுலராக இருப்பாருங்கிறத மாற்றம் கிடையாது. ஹோல்டரை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெர்குசனுக்கு பதிலாக கூட உள்ள வரக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவர்கிட்ட அந்த ஸ்லோவர் ஒன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல டால் பவுலர், கண்டிப்பாக டெத்தில் போடலாம். எப்படி ஒரு பிராவோ யூஸ் பண்ணாங்களோ சிஎஸ்கே, அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் மேபி ஹோல்டர் வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்க. பிகாஸ் இவங்க உள்ளே வரணும், ஆல்ரவுண்டரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே பார்த்தோம்னா ஸோ அந்த ஒரு கேமரோன் கிரீனோட இடம், அவருடைய அந்த எபிலிட்டி இதெல்லாம் செக் பண்ணி தான் ஃபில் பண்ணியே ஆகணும் ஆர்சிபி. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டர் பேட்டிங்கு செட் ஆக மாட்டார், ஆனால் பவுலிங்க்கு பக்காவாக செட் ஆவார். ஜிமினிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓகே, ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஓகே. கிட்டத்தட்ட அன்மேட்சாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தாண்டி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நிறைய பேர் நம்ம சொல்லியிருந்தோம். சமர் ஜோசப் அவர் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு இருக்காரு. பிகாஸ் வந்துட்டு IPL அப்ளை பண்ணி அன்சோல்ட் ஆன ஒரு பிளேயர் தானே. பட் இருந்தாலும் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல், அவருடைய டேலண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மேபி ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ், கிட்டத்தட்ட 3 ஃப்ரான்ச்சைஸ் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபிக்கு ஒரு நீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டோம். ஸோ சமர் ஜோசப்பை கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இது எல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் லிஸ்ட்டில் ஒருத்தருடைய நேம் அப்படிங்கிறது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வேறு யாரும் இல்லை, நம்மளோட கரேபியன் கிரிக்கெட்டர் கீமோ பவல் அவுட் தான். ஸோ பயங்கரமான ஒரு பவுலருங்க, நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் வெஸ்ட் இண்டீஸில் டேரன் சமயம் எடுத்துக்கங்க, ஏகப்பட்ட பேர் டீசென்ட் லைன் அண்ட் லென்த்தில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா கீமோ பவுல் இவரை வந்துட்டு சொல்லலாம். அண்ட் பேட்டிங் நல்லா ஆடுவார், எக்ஸ்ட்ரானரின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ ஜிம்மி நீசம் ஹோல்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ஹோல்டரை விட பெட்டரான பேட்டிங், ஹோல்டரை விட பெட்டரான பவுலிங் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்துட்டு நம்மளுடைய கீமோ பவுல். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த ஒரு லிஸ்ட்டில் கூட இருந்தார் ஒரு 2 years 3 years
இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு உள்ள வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் இவ்வளோ தான். இதை தாண்டி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பேரை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. டாம் கரன் இல்லை, அஃபீஷியலாக ஒரு 2 வாரம் பார்ப்பாங்க. உன்னால் முடியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி டாம் கரன் கிட்ட கேட்பாங்க. இல்லை இந்த தடவை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி 100% வாரம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருடைய பட்ஜெட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் ஏதாவது ஒரு பிளேயரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயருமே ஒருத்தான பிளேயர் தான். நான் சொன்ன ஒரு 4 பிளேயருமே ஒருத்தான பிளேயர் தான். அண்ட் சம்மர் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஓவர் ரேட்டட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஒருத்து தான் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் விளாண்டாரு, ஆனால் T20 வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு அவருக்கு போகாமல் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த 3 பேரில் ஹோல்டரோ இல்லை வந்துட்டு இப்போ இந்த கேமோ போல் இதை தாண்டி ஜிமினிசம் அப்படின்னு சொல்லி யாராவது போனோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யார் எடுத்தாலும் இப்போ 11ல் இடமில்லை, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்து தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனா இவங்கள யாராவது சூஸ் பண்ணோம்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.